2019 இருந்து 2023 வரை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்முடைய இறக்குமதி கிட்டத்தட்ட 36% குறைந்திருக்கிறது. அதாவது கடைசி 60 வருடங்கள் இல்லாத அளவுக்கு குறைவான ஆயுத இறக்குமதியை ரஷ்யாவிடம் இருந்து நாம செஞ்சிருக்கோம். அப்போ ரஷ்யாவை நம்பி நம்முடைய ஆயுதங்கள் இல்லாம போயிருச்சா? நம்ம ஆயுதங்கள் ரஷ்யாவிடம் இருந்து இறக்குமதி பண்ணோம்னா நமக்கு எதிராக பொருளாதார தடை வந்துடும் அப்படின்னு சொல்லி பயந்து நம்ம இந்த மாதிரி ஆயுதங்களை வாங்கலையா? ஃபர்ஸ்ட் நாம ரஷ்யாவை விட்டு வெளிநாடுகளில் இந்த மாதிரி ஆயுதங்களை இறக்குமதி செய்ய ஆரம்பிச்சிட்டோமான்னு கேட்டா எஸ். பிரான்ஸ், அமெரிக்கா உட்பட பல மேற்குலக நாடுகளும் நம்முடைய இந்த ஆர்மி அப்படிங்கிறத வாங்குறது, ஆர்மியினுடைய வெப்பன்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும், ரா மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், இதை நாம டைவர்சிஃபிகேஷன் பண்ணிட்டோம். நாம ரஷ்யாவை நம்பி மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம உலக நாடுகளையும் நம்பி இருக்கணும். உலக நாடுகளில் சில நாடுகள்ல இருந்து இந்த மாதிரி பொருளை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய எக்யூப்மெண்ட்ஸ், நம்முடைய ப்ரொக்யூப்மெண்ட், நம்முடைய தேவையான என்ஜின்ஸ், நமக்கு தேவையான ஆயுதங்கள், ஆயுதங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ், இதை வேறு நாடுகளிடம் இருந்தும் நாம இறக்குமதி பண்ணிட்டோம். அதனால தான் இந்தியா ரஷ்யா ட்ரேட்ல அந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது அடி வாங்குது. இரண்டாவது விஷயம், நாம நமக்கு சாதகமான ஆயுதங்களை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். நாம தற்சார்பு அடைய வேண்டும். நம்முடைய மேக் இன் இந்தியா திட்டத்தை மிகப்பெரிய அளவில் ஊக்குவிக்க வேண்டும். நம்ம மேக் இன் இந்தியா திட்டம் வழியாக ஏகப்பட்ட ராணுவ ஆயுதங்களையும் உபகரணங்களையும் நாமே நமக்காக தயாரிக்க வேண்டும். வேணும்னா இந்தியா பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும். இப்படி ஒரு முடிவு எடுத்த பிறகு நம்ம ரஷ்யாட்ட இருந்து ஆயுதங்களை வாங்குவோமா? அதிகமா வாங்க மாட்டோம். நமக்கு தேவையான ஆயுதங்களை நாமே உருவாக்குவோம். அதை உருவாக்குனதுனால எகெயின் அந்த இடத்துல ஒரு டிப்பு வந்திருக்கு.